ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மதுரை குக்கிங் சேனலில் உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லலாம். உளுந்த வடைக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து, இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கு பெருங்காயம். இது நம்ம உளுந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊற வச்சு நல்லா ஆட்டினப்ப பொந்துன்னு வரும். அப்படி புசுன்னு வரும் மாவு. ஆட்டி ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டு வரேன் நான். இப்போ நம்ம உளுந்து இப்போ ஆட்டிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக ஆட்டினாதான் வடை நல்லா பொந்துன்னு வரும். இப்போ நம்ம என்னென்ன போட போகிறோம்னு பார்ப்போம். வெங்காயம், ஜீரகம், மிளகுத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம இஞ்சியையும் பச்சை மிளகாயையும் துருவிட்டு வந்துட்டோம். குழந்தைங்க இருக்கிறனால வாயில் தட்டுப்பட்டால் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. இதுனா மிக்ஸ் ஆயிரும். அதனால் இஞ்சியும் பச்சை மிளகாயும் துருவிட்டு வந்தாச்சு. நறுக்கி போடுறதுனால நறுக்கி போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் கருவேப்பிலை. இப்போ நம்ம பிசைஞ்சுக்கலாம். உப்பு, தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி பொத்துன்னு சத்தம் கேட்கும். பாருங்க, கெட்டியாக இருக்கு. வரும் வச்சுட்டு இப்படி போட்டோம்னா உளுந்து வடை நல்லா அருமையாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வடை போட போகிறோம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறோம். வடை நம்ம இப்படி எடுத்து இப்படி ஒரு அமுக்கு அமுக்கி போட்டால் வடை நல்லா சூப்பராக பொந்து வரும். வடை இப்போ நம்ம திருப்பி விடுறோம். எந்த ஒரு இதுவுமே இல்லை, சோடா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம உடனே மாவாட்டி உடனே செய்கிறோம். நல்லா கொஞ்சம் கெட்டி ஆட்டினா மட்டும் போதும். நல்லா சூப்பராக இருக்கும் வடை. வடை பஃபியாக வரும். நல்லா மொறுன்னு இருக்குது. வடை முருகலாக வருது. வடை இது கொஞ்சம் வெந்துருச்சு. அப்படி இதை பரட்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெந்துருச்சு. இது ரெண்டும் தான் வேகலை.
நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா முறு முறுன்னு வருது. நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டனால நல்லா வாசமாக இருக்குது. கம கமன்னு இருக்குது வாசம். இப்போ நம்ம இட்லி பொங்கல் நல்லா தேங்காய் சட்னி சாம்பார் தயிர் வடை தயிர் ஊற்றி கூட சாப்பிட்லாம். தயிர் வடையாட்டம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்தோட தயிர் வடை வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். வடை நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சாச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா மொறு மொறுன்னு இருக்கு வரும். வடைக்கு தொட்டுக்க சட்னி சாம்பார் சாம்பாரும் சட்னியும் வச்சு வடை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. நல்லா ஊற்றி சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்கு. சட்னி கொஞ்சம் சாம்பார் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அருமையாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.